கண்மணி, வாங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, தூங்கிட்டு காலைன்னு பாக்குறீங்களா? பிடிவாத காரி, கட்டில தான் இவ்வளவு பெருசா இடம் இருக்கே, படுத்துக்கிடின்னு சொன்னா வேண்டாமா, உன் மேல தூக்கி காலை போட்டா உனக்கு வலிக்கும், நான் சோஃபாலே படுத்துக்கிறேன்னு சொன்னா. நான் தான் சத்தம் போட்டு படுக்க வச்சேன். ஆனா என்னவோ தெரியல, இன்னைக்கு நல்லா தூங்குறா. இவ இது வரைக்கும் இப்படி தூங்கி நான் பார்த்ததே இல்ல மாப்பிள்ள. அவ இது வரைக்கும் கட்டில தூங்குனதே இல்ல அத்தை. என்னடி தூக்கம் போதுமா? எங்க சாரிங்க, பொழுது விடிஞ்சதே தெரியல. நீங்க எப்ப எழுந்தீங்க? அம்மா, நீ எப்பமா எழுந்த? நான் எந்திரிச்சு 1 மணி நேரம் ஆச்சு. அஷ்ஷோ, எனக்கு கொஞ்சம் எழுப்பு இருக்கலாம்ல. சாரிங்க, நீங்க எழுந்ததும் எனக்கு தெரியாது. இல்லன்னா நான் முன்னாடியே எந்திரிச்சிருப்பேன். ஏய், பரவாயில்ல. நீ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நான் எழுந்தது எப்படி உனக்கு தெரியும்? தூங்குறது தப்பா? அதுக்கு போய் சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? அது வேற ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. புருஷன் கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு ரெடி ஆகி அவரை எழுப்புறது தான் நல்ல பொண்டாட்டிக்கு லட்சணம்னு நான் அடிக்கடி அவகிட்ட சொல்லுவேன். அதான் அவ சங்கடப்படுறா. அத்தை, தப்பா நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் இந்த காலத்துல எந்த புருஷனும் எதிர்பார்க்கறது இல்ல. ஆமா ஆமா, நான் கூட இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு படிச்சப்பெல்லாம் டெய்லி காலையில இவர்தான் எழுப்பி எனக்கு காஃபி கொண்டு வந்து கொடுப்பாருமா. ஏய் சும்மா ரெடி, இதெல்லாமே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது. ஏன் சொன்னா என்ன தப்பு? எனக்கு 3 வேளையும் சாப்பாடு போடுறவளுக்கு நான் 1 வேளை காஃபி போடக்கூடாதா? ஐயோ, நான் அதுக்காக சொல்லல மாப்பிள்ள. நீங்க இவ மேல அவ்வளவு அன்பா இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். இதை என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயாவது சொன்னா அது உங்க 2 பேருக்கும் கண் திருஷ்டி. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். ஏன் கண்மணி, நான் கட்டில படுன்னு சொன்னதும் எனக்கு தொந்தரவா இருக்கும், நான் சோஃபாலே படுத்துக்கிறேன்னு சொல்லி அடம் பிடிச்சியே. நான் சொன்னதை கேட்டதுனால தானே நீ இவ்வளவு நல்லா தூங்குன. திடீர்னு பழக்கத்தை மாத்தினா அது எப்படி நமக்கு சரிப்பட்டு வரும்? இவ்வளவு நாளா பெட்லயே படுத்தவ திடீர்னு சோஃபால படுத்தா தூக்கம் வருமா? நம்ம வீட்லயே நீ அங்க நல்லா புரண்டு புரண்டு படுக்கிறவ, இஷ்டத்துக்கு நீ காலை தூக்கி போடுவ. அப்படி படுத்தாதான் உனக்கு தூக்கமே வரும். சோஃபால படுத்தா உன்னால அப்படி புரண்டு படுக்க முடியுமா? ஏதாவது கனவு கண்டு கீழே விழுந்துட்டேன்னா என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? ஆமாத்த, கரெக்ட் தான். அதான் ஒரு விஷயம் சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டா. அதுக்கு இல்லம்மா, நீ வேற கால்ல கட்டு போட்டிருக்கியா, உன் மேல உருண்டு பொருண்டு காலெல்லாம் இடிச்சு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உனக்கு தானம்மா கஷ்டம். அது கட்டில சின்னதா இருந்தா நீ சொல்றது சரி. அதான் கப்பல் மாதிரி இவ்ளோ பெருசா இருக்கே, 3 பேர் நல்ல தாராளமா படுக்கலாம். அப்புறம் என்னடி உனக்கு இவ்ளோ பிடிவாதம்? மாப்பிள்ளை பாத்தியா, அவங்க அம்மா சொன்னா மறுக்காம அப்படியே கேக்குறாரு. அந்த பழக்கத்தை நீயும் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கத்துக்க. ஏங்க, உங்களுக்கு டைம் ஆகுதுல, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரவா? இல்ல வேணாம், நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி. ஷூ, என்ன இப்படி உளற? ஏய் படி. இவ்வளவு நாளா நாம எவ்வளவு செல்ஃபிஷா இருந்திருக்கோம். நாம மட்டும் நல்லா சொகுசா வசதியா கட்டில படுத்துக்கிட்டு அவளை இத்தனை நாளா சோஃபால படுக்க வச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். ச்சே, இதுவும் ஒரு வகையில சாடிசம் தானே. வேணும்னே பண்ணலனாலும் இத பத்தி யோசிக்காம இருந்ததே பெரிய தப்பு தானே. அப்புறம் அத்தைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு அவகிட்ட இனிமே என்னோடதெல்லாம் உன்னோடது, உன்னோடதெல்லாம் என்னோடதுன்னு வீரவசனம் பேசுறதுல எதனா பிரயோஜனம் இருக்கா?
சும்மா பேச்சுக்கு இந்த வீட்ல உனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டு கடைசியில நிம்மதியா படுத்து தூங்குற அடிப்படை உரிமையை கூட அவளுக்கு நம்ம கொடுக்காம இப்படி கொடுமைப்படுத்திருக்கோமே. அப்புறம் சம உரிமை, பெண் உரிமை பத்தி அவகிட்ட பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு எனக்கு? என்னால ஒரு நிமிஷம் கூட அந்த சோஃபால ஒழுங்கா தூங்க முடியல. இப்படியும் திரும்ப முடியாம அப்படியும் திரும்ப முடியாம ச்சே, நினைச்சாலே கடுப்பா இருக்கு. எவ்வளவு மோசமான அனுபவம் அது. அப்போ இதே கஷ்டத்தை தானே இவ்வளவு இத்தனை நாளா அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருப்பா. அத்தை அவகிட்ட வீட்டுல படுக்கிறப்போ நல்லா புரண்டு புரண்டு படுப்பா, அப்படி படுத்தாதான் உனக்கு நல்ல தூக்கம் வரும், சோஃபால உன்னால அப்படி பொருள முடியுமான்னு கேட்டப்போ அவளுக்கு அது எப்படி வலிச்சிருக்கும். உடனே கண்மணி அதுக்கு நான் டெய்லி இப்படிதாம்மா படுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். ஆனா ஏன் அவ அத அத்தை கிட்ட சொல்லல? இல்ல ஏன் அத என்கிட்ட கூட சொல்லல? சரி, ஆரம்பத்துல கூட பரவாயில்ல, நான் ஏதோ கோவத்துல இருந்தேன், ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு சங்கடமும் இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி இல்லையே. நானும் அவளும் நல்ல ஃப்ரெண்டு மாதிரி தானே பழகிக்கிட்டு இருக்கோம். அவ என்ன சொன்னாலும் இப்ப நாம கோவப்படுறதே இல்லையே. அப்ப கூட அவ இந்த சோஃபால படுக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட இவ ஏன் சொல்லவே இல்லை? அப்போ தன்னோட கஷ்டத்தை விட என்னோட மரியாதை தான் அவளுக்கு பெருசா தெரியுது. ஆனா அந்த மரியாதையில கொஞ்சம் கூட நான் அவளுக்கு திருப்பி கொடுக்கவே இல்லையே. மனசு முழுக்க மொத்த இடத்தையும் அவளுக்கே கொடுத்துட்டு அவ சந்தோஷமா படுக்கிறதுக்கு கூட ஒரு இடத்த கொடுக்க தெரியலனா அப்புறம் அவளை உயிருக்குயிரா லவ் பண்றத நினைக்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? நான் ஏன் இப்படி இருக்கேன்? ஹலோ கண்மணி. சித்தி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? சித்தப்பாக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. சரி, ஊருக்கு எப்ப வர போறீங்க? வந்துட்டேம்மா. சூப்பர், எப்ப வந்தீங்க? அம்மாக்கு உங்களை பார்க்க முடியலன்னு தான் ஒரே கவலை. டெய்லி உங்களை பத்தி தான் பேசிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்க்க நீங்க எப்ப வரீங்க? கண்மணி, நான் உங்க வீட்ல தான் இருக்கேன். என்ன சொல்றீங்க? நான் உங்க அத்தை கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, நான் இதோ எழுப்புறேன். சரிம்மா. அம்மா, அம்மா, உன்னை பார்க்க சித்தி வந்திருக்காங்கம்மா. என்னடி சொல்ற? சரசுவா எங்க வந்திருக்கா? ஹால்ல அத்தையோட பேசிட்டு இருக்காங்க. சரி வா போலாம். மா, இருமா, சித்திய வர சொல்றேன். ஓடி. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணேன் சரசு? எல்லாம் கண்மணியும் அன்பும் தான் அவளை நல்லா பாத்துக்கிறாங்க. மெதுவா. சரசு, அக்கா, அக்கா, நீ எப்படி வந்த? அதை விடு. உனக்கு இப்ப எப்படி இருக்கு? கால்வலி அதிகமாயிடுச்சா?